நிதிநிலை மானிய கோரிக்கை பொது விவாதத்தின் போது நேற்று பேசினேன். வேளச்சேரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 2 கோரிக்கைகளை நேற்று முன்வைத்த பொழுது இன்று 2மே நிறைவேற்றி கொடுத்திருக்கிற அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மீனாமுத்தையா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் 1400 பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. அந்த பள்ளிக்கூடத்தை மூடப்போகிறார்கள், அரசாங்கம்தான் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தேன். இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படி ஒன்றுமே நடக்கப் போவதில்லை, அந்த பள்ளிக்கூடத்தை மூடப்போவதில்லை, அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக இன்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், அந்த மாணவர்களின் தாய் தந்தை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கமே தன்னுடைய கருத்தை தெரிவித்துவிட்டது. அதேபோல் தரமணி கானகத்தில் இருக்கக்கூடிய 480 வீடுகள் யூடிஎஸ் இல்லாமல் எல்ஐஜி ஃப்ளாட்டாக ரெஜிஸ்டர் செய்து தரப்பட்டது. அதை குறித்து முன்வைத்தேன். அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுதே நேரடியாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அமைச்சர் அவர்கள், இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் அல்ல, ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமான இடம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். ஹவுசிங் போர்டு அமைச்சர் ஐயா திரு முத்துசாமி அவர்களிடம் இதை தெரிவித்துள்ளோம். அவரும் பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக யூடிஎஸுடன் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கானகத்தில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறேன் என்று கூறியுள்ளார்கள். 2மே மகிழ்ச்சியான செய்தி வேளச்சேரி மக்களுக்கு வந்துள்ளது என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்களுடைய உதவியாளர் திரு பாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் அது தெரிவித்தார். சட்டமன்றத்தில் அதை பேச முனைந்தேன், பேச முடியவில்லை. ஆனால் அது இன்று கேள்வியாக வந்தது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ் அவர்களுக்கு அந்த கேள்வி வந்தவுடன் அவர் குமரியில் இலக்கிய செல்வர் அவர்களுக்கு ஒரு சிலையும் ஒரு மணிமண்டபமும் அமைத்து தர வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசாங்கம் வரும் நாட்களில் அதை பரிசீலனை செய்யும் என்று கூறியுள்ளது. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக கேப்டன் உடைய ஆட்கள் நம்மோடு இருக்கும்போது இன்னும் பலம் கூட தான் செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.